ஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரெட்ரோ என்னங்க மெட்ரோ ரெட்ரோ டி பேரு இங்கிலீஷ் ஆங்கிலத்திலேயே இருக்குது. ஆமா, ரெட்ரோனா ரீகலெக்ட் பண்றதா, பழைய நினைவுகளை பழைய விஷயங்கள் அந்த படத்துல கதையும் அப்படிதான். அதாவது ஒரு சிறுவன், அவன் எங்க இருந்து வந்தான் ஏன் வந்தான்னு தெரியல, ஒரு பெரிய தாதா குடும்பத்துல அவன் அவருடைய மகனை, ஏன்னா அவருக்கு பிள்ளை இல்ல, சிக்கிக்கிறான். அவங்க மனைவியால அவன் பிள்ளையா தத்தெடுக்கப்படுறான். இவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவரோட உயிரை அவன் கலந்து பண்றான், இந்த தாதாவோட உயிரை. வேற யாரும் இல்ல, அவர்தான் பனின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி நடிச்சாரு, ஜோர்ஜ் ஜார்ஜ். இந்த நல்லா நடிச்சிருக்கிறாப்ல, மலையாளி நடிகர், நல்ல நடிப்பு, மோகன்லால் லுக்ல இருப்பார் ஒரு லுக்கு. அவருடைய மகன் இவனை இரும்பு கைங்கிறாரு, இவன் அவர் கையை எடுக்கிறான். யாரு? வளர்ப்பு மகன். ஏன் எடுக்கிறான், எதுக்கு எடுக்கிறான்? அவரு கையெடுத்தவன் தலையெடுக்காம விடுவாரா? தலையெடுக்க சுத்துறாரு. அவர் கூட இன்னும் சிலரும் சேர்ந்து, பிரகாஷ் ராஜ், இன்னும் பலரும் சேர்ந்து கேங். இத்தனை கேங்லையும் வீட்டுல பெரிய பெரிய தட்டிலாம் இருக்கும் நம்ம கிட்ட. ஆனா எலி ஒண்ணு பூந்து தப்பி ஓடிட்டு போயிருங்களா, அந்த மாதிரி சூர்யா தப்பிச்சாரா? அந்தமான் போறாரு, எலி புளியா அனுச்சா. அங்க ஒரு கேங் அப்படின்னா இந்த கல்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலேயர் காலத்துல எல்லாம் ஒரு 2 பேரை அடிச்சுக்க விடுறது, 100 பேரை ஒருத்தன் போது அவன் உயிர் பழைக்கிறீங்களோ அவனை வீரனா தேர்ந்தெடுத்து மத்தவனோட மோத விடுறது. இந்த மாதிரி ஒரு கல்ட் நடத்திட்டு இருக்குது ஒரு கும்பல். அந்த கல்பரேட் கும்பலுக்கு சூர்யா ஏன் ஆப்பு வைக்கிறார்? இப்போ இவரோட சின்ன வயசு எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் அங்க கிளியர் ஆகுது. இது இல்லாமல் இதுக்கு ஒரு இடத்துல விஜய் எல்லாம் சமீபத்திய படத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை எதுக்குறது, பிள்ளைய எதுக்குறது எல்லாம் சில படத்துல வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துல அப்பா பேச்ச கேட்காம மனைவிக்காக நான் தனி ஊர்ல போய் குடியேறேன்னு கொஞ்சம் நமக்கு அவர் லைஃபோட சம்பந்தப்பட்ட மாதிரியும் இருந்தது. ஒரு சின்ன இல்ல சொல்லணும்ல, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நிறைய அந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல செகண்ட் ஹாஃப் என்ன ரொம்ப கவர்ந்தது. சூப்பர். செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு கதை விட்டீங்களா? இந்த இதுல சூர்யா சிரிக்கவே மாட்டாரு இல்ல, சின்ன வயசுல சிரிக்கவே மாட்டாரு. ஏன் சிரிக்க மாட்டாங்கிறதுக்கு வருது. ஏன் என்னன்னு அவருக்கு சிரிப்பு மூட்டுறவரா நம்ம ஜெயராம் வராரு, அவர் கூட கருணாகரன் இருக்காரு, இன்னும் பலர் படத்துல கார்த்திக் சுப்ராஜ் ஃபேமிலியா நடிச்சிருக்குது. கார்த்திக் சுப்ராஜோட அப்பா கார்த்திக் சுப்ராஜ் படம் போறாருல, அதெல்லாம் அவங்க ஃபேமிலியை கொண்டு வந்து ஃபேமிலி அவங்க ஒய்ஃபும் நடிச்சிருக்காங்க. பூஜா கிட்டவுக்கு அந்த தோழி மாதிரி ஒரு 2-3 கேரக்டர் வருவாங்க. பக்கத்து சீட்டு மச்சான் கார்த்திகேயன். அவர் பாத்தீங்கன்னா அந்த வில்லன், அந்தமான் வில்லனோட ஒரு ப்ரொடியூசர் எல்லாம் ஓகே நடிகர். ஆனா கதை இருக்கா படத்துல? இந்த படத்துல பெருசா கதை இல்ல. நமக்கு ஜிகர்தண்டா 2X மாதிரி சில சீன்ஸ், அதுல அந்த லாரன்ஸ் எல்லாம் பண்ணது ஒரு படம் வெற்றி பெற்ற அந்த சாயல்ல இருக்கும்ல. அந்த ஒரு படம் இல்ல, சமீபத்துல படங்கள்ல கார்த்திக் சுப்ராஜ் ஒரு 10 படத்துல சீன் வைக்கிறாரு. ஏன் இந்த படம் கிராமத்தை காப்பாற்றணும், ஒரு ஏழை பட்டங்களை காப்பாற்றணும், ஒரு ஸ்ரீலங்கா ஃபேமிலி காப்பாற்றணும். அதோட இந்த கடத்தல்லாம் நல்லா இருந்தது. இந்த கோல்டன் ஃபிஷ் இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறது, அதை வழிமறைச்சு அப்பாவுக்கு எதிராக சூர்யா திரும்புறது. கோல்டன் ஃபிஷ்னா நம்ம ஏதோ தங்கத்தை கடத்துறாங்களோன்னு நினைச்சா என்னத்தை கடத்துறாங்கிறது கிளைமாக்ஸ்ல தெரிய வருது. பாருங்க, முதல் சீன் வச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே. உங்களை பார்த்தா நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க ஆப்பிரிக்கால போயிட்டு ஒரு பெரிய இது நம்ம இன்டர்நேஷனல் போர்ட்ல போயிட்டு கப்பல் துறைமுகத்துல போயிட்டு நீங்க அவ்வளவு பெரிய கோல்டு ஃபிஷ் கடத்தி அந்தமானுக்கு கொண்டு வர அளவுக்கு நீங்க பெரிய டானா இருக்கீங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்த சீனியர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல அப்பாவோட மோதுறீங்க, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போறீங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வரீங்க. முதல் சீன்லயே ஆப்பிரிக்கா லெவல்ல போய் கடத்துற ஒரு பெரிய எது இந்தியா கவர்மெண்ட்டே எதிர்க்க ஒரு ஆளா நீங்க இருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாதாரணமா அந்த எலி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. எந்த வகையில இந்திய கவர்மெண்ட் இருக்குது? அமைச்சர் தானே, பிரகாஷ் ராஜ் தானே, ஒரு கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹீரோ எதிர்க்கிறது. இதெல்லாம் கதைக்கு காரணம், இதெல்லாம் கேட்க கூடாது தலைவா. ரெட்ரோ அண்ணா, அதனால அதெல்லாம் கேட்காதீங்க. எங்க சூர்யா டப்புன்னு இங்க பாஞ்சு நம்மள அடிச்சிட போறாருங்க. நீங்க வேற இல்ல, படத்துல ஆக்ஷன் சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. அவரு அந்த கெட்டப் எல்லாம் சூப்பரா. ஒரே விஷயம் என்ன படத்துல எப்படி நம்ம அஜித்துக்கு விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லி பெட்டர்னு சொல்லணும், அந்த மாதிரி கங்குவாவை விட
என்ன ரெட்ரோ வந்து 10 times better. நீங்க சொல்றீங்க. ஆனா சில பேர் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ரங்கவே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றாங்க சில பேர். ரிசல்ட்ட பாப்போம். ஓகேவா? நான் சொல்றதா மத்தவங்க சொல்றதா? எனக்கு ரெட்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, வா ஒரு படத்தை ஓட விடுக்கலாம். சரி, ஓகே ஓகே. அண்ணா இன்னொன்னு பாருங்க, இந்த படத்துல லவ் பத்தி சொல்லுங்க. லவ் அது ரொம்ப பொயட்டிக்கா இருந்தது. பூஜா ஹெக்டே என்னமோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அம்மா மாரி ஒரு மேக்கப் போட்டு டன் பண்ணி அவங்க விஜய் படத்துல அவ்வளவு பிரமாண்டமா பார்த்தா பார்க்க சகிக்கல. பூஜா ஹெக்டே வந்து அந்த விஜய் படத்துல இன்னும் ஹைட் வெயிட் உங்களை யாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த பொண்ணு யாரா இருந்தது. இந்த படத்துல ஏதோ பக்கத்து விட்டு ஆயாமா மாதிரி ஆகி போச்சு. உண்மையாவே அது ஏன்னா அதையாவது கொஞ்சம் தூக்கி நிறுத்தி. இந்த படம் வந்து என்னன்னா இந்த படத்துக்கு லவ் தான் மீன். ஏன்னா லவ் தான் இவ்வளவு கொண்டு போகுது சூர்யா டிராவல் பண்ணு. கண்டிப்பா லவ் தேடி தான் அந்த மணியே போறாரு. அப்புறம் அந்த குடும்பத்தை பாக்குறாரு. இவ்வளவு உள்ளுக்குள்ள அவ்வளவு கதை தேடி போற இடத்துலதான் தாயாருங்கிறதே தெரிஞ்சு. ஆமா அந்த அளவுக்கு கதை வந்து நீங்க சொன்ன டெப்தா போறப்போ இந்த லவ் அடிக்கடி வந்து சின்ன பசங்க நீ அதே மாதிரி சீரியஸா சீன் போயிட்டு இருக்கப்ப எனக்கு கூட அது தோணுச்சு. அங்க வந்து ஸ்பாட்ல இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க விட்டுட்டு வேலைக்கு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அவனே இவனுக்கு 2 ஆட்டி அவனுக்கு 2 ஆட்டி போட மாட்டான். இல்ல அதுதான் விட்டு உட்கார்ந்துருக்காப்ல. அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காப்ல. இவன் இன்னும் 3 நாள்ல இந்த கல்ட்டுல எல்லாரையும் கல்ட்டு வித்துட்டான். அது கூட பரவாயில்ல. அது அவன் வெள்ளம் காட்டுறது ஒரு காரணத்துக்கு அவன் 10 கோடிக்கு வித்துட்டேன்னு சொல்றான். அது ஓகே. ஆனா இவங்களுக்கு லவ்க்கு போறான். நீ வேணா அவன் உன்னை வந்து பேச மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து அடிக்கிற இவ்வளவு சுத்தி அவ்வளவு போய் ரவுடிங் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ண. நாசர் கேரக்டர் அந்த கிங்கா வர்றவன் கேரக்டர் வேற லெவல்ல நல்லா பண்ணிருந்தாங்க 2 பேரும். ஆனா அந்த ஆங்கிலேயர் காலம் 1890 அப்புறம் 1990 இந்த மாதிரி ஒரு 93 இப்படி நிறைய பீரியட் கடந்து வருது. நல்லா செலவு பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்தது, ரிச்சா இருந்தது. அந்த மாதிரி விஷயம் சார் சில படத்துல வந்து கதையை பார்க்கணும், சில படத்துல வந்து காட்சிகளை அதுக்காக லவ் இவ்வளவு கேவலமா காட்டுவாங்க. உங்களுக்கும் எனக்கும் வருத்தம் நமக்கு புரியுது. விடுங்க. பூஜா அந்த லவ் ஸ்டாங் படம் ஜெயிச்சிருக்கோம். செம்மையா இருந்திருக்கும். பூஜா கிட்ட தான் ஆயாம மாதிரி காமிக்கிறாங்கன்னா சிறையா ஒத்த பாட்டுக்கு வருது. அதோட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு தலைவர். அத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா இன்னும் கழவிகளை தேடி போடுங்களப்பா அப்படிங்கிற லெவல்ல இருக்குது நமக்கு. என்னையா கிழவி ஞாபகம் வருது. பிளாஷ்பேக் அந்த நாசர் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கொண்டு போய் கொல்லுவார்ல, அப்படி பார்த்தா அந்த குழந்தை அம்மாக்கெல்லாம் பார்த்தா ஆயாவா இருக்குது. ஆயாவா இருக்கு. அந்த சூர்யாவோட அம்மாவா வளர்ப்பு அம்மாவா வராங்களா அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, இந்த கார்த்திக் இப்படியே பேசிட்டோம்னா கீழே வந்து 2 பேரும் ஆமா பிசாசுகளை படத்தை ரிவ்யூ பண்ணலன்னா கார்த்திக் சுராஜ் எவ்வளவு கேவலமான ஸ்கிரீன் எழுதிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது பாருங்க, சூர்யா வந்து வருவார், முதல்ல அம்மாவை பார்ப்பாரு, அப்பாவை பார்ப்பாரு. ஊருக்கு வர்றாருல, பக்கத்துல தங்கச்சின்னு ஒண்ணு இருக்கும். அது அண்ணா அண்ணன் இவரெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. இந்த ஊருக்கு அண்ணமான் ஃபர்ஸ்ட் வராரு. ஏன்னா ரெட்ட பிறப்பு அவங்க 2 குழந்தை. அப்ப வந்து தங்கச்சி பக்கத்துல ஒண்ணு இருக்கு. தங்கச்சி நல்லா இருக்கேன்னு கதை. அந்த புராணத்தோட கோகுலாஷ்டமியில பிறந்து அந்த வேல் கூட அது அப்புறம் சூலமா மாறிடுது. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி பாரிவேல் கண்ணன் பேர் வைக்கிறது நல்லா இருக்கு. சில குறைகளும் இருக்கு இல்லையா? சில குறைகள் இருந்தாலும் அண்ணனுக்கு நிறைவான விஷயம் சொல்லலாம். உண்மையாவே இப்படி புராணத்தை மிக்ஸ் பண்ணி எடுக்கிற படங்கள்லாம் நம்ம வந்து போற்றி புகழணும். அந்த நோக்கத்துலதான் பேர் ரெட்ரோன்னு ஏதோ ஹாலிவுட் பட ஸ்டைல இருந்தாலும் நம்ம புராண விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தீவோட ஏற்படுத்தி வந்து இவ்வளவு வந்து அங்க குடும்பப்படுத்துறப்ப அந்த அந்தமான்ல ஒரு கதவை உடைப்பாரு. அது கோயில் கதை திறக்க முடியாத டக்குன்னு திறக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டான விஷயம் அண்ணன் பாதிப்பாயிடுச்சு. அதனால கோயில் விஷயம் இருக்கு. பதிலா சூர்யாவே கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு பெரிய விஷயம். எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பெண்களை மட்டும் அடுத்த படத்துல அழகா காமிங்க, கதையை விடுங்க, சதையை நல்லா காமிங்க. இதுதான் நம்ம கருத்து. ஓகேவா? ரெட்ரோ உண்மையா சூர்யா சிறப்பு. சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கிறாரு. பாட்டு இல்லாம நல்லா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு இளையராஜா ஜிபி மாதிரி ஒன்றுக்கு வந்துடக்கூடாது. செனோரிட்டா ஐ லவ் யூ ஜானி பட பாட்டு தானே வந்துடக்கூடாது. ஒருவேளை ரைட் சீட்ஸ் வாங்கினாங்களா தெரியல. அஜித்தையே தாக்குனாரு இளையராஜா. சூர்யா சுகுமார் ஆமா சொல்லிட்டு பண்ணுங்க. அவ்வளவுதான். கார்த்திக் சுப்ராஜ் கரெக்டா இருப்பாரு. நான் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னாலே நம்ம பேர்ல இருக்கிறாரு. நல்ல டைரக்டர். எனக்கு என்ன நல்ல ஹிட் படங்களை கொடுத்தவர் ரஜினியே நமக்கு பழைய ரஜினி இந்த ரஞ்சித் வீணடிச்ச ரஜினியே நமக்கு திருப்பி மீட்டு கொடுத்தவர் கார்த்திக் சுப்ராஜ் தாங்க. பாரஞ்சித்த அவங்க எல்லாம் மாத்தினார்ல, நமக்கானவரா ரஜினியை மாத்தினாரு. எனக்கு பிடிக்கும். சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக் ஆகட்டும், இளையராஜாவோட அந்த ஒத்த பாட்டாகட்டும், ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவு ஆகட்டும், சாகித் முகமதுவோட படத்தொகுப்பு, அது மட்டும் கொஞ்சம் கத்திரியை போட்டுக்கலாம். பல இடங்கள்ல போட்டிருக்கலாம். மொத்தத்துல பிரம்மாண்டம். சூர்யாவோட விதவிதமான கெட்டப்,
நிச்சயமா பூஜை ஹெக்டாவுக்காக போயிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக ரெட்ரோவை பார்க்கலாம். உண்மையா வந்து கங்குவாவோட பெட்ரோ அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.